அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ரிசர்வேட்டிவ் ஜெலிட்டின் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஹெல்த்தியான முறையில் டேஸ்டியான ஜெல்லி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கிரேப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இது போல் அரைச்சி ஜூஸை தனியாக பிரித்து எடுத்துருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அகர் 10 கிராம் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அகரையும் ஆட் பண்ணி அது கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கரைஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம எடுத்து வச்ச ஜூஸ் அரை லிட்டர் அளவு இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காண்டி நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரேப்ஸ்லேயே சுகர் இருக்குங்கிறதுனால நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸ் கொதிக்கும் போது இது போல் வர்றதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேல ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா செட் ஆகிறதுக்காண்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் ஆனதுக்கு அப்புறமேல நீங்கள் டிமோட் பண்ணீங்க அப்படின்னா 100% ஹெல்த்தியான ஜெல்லி நமக்கு சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.